கோகுல், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் இந்திய மருத்துவர்கள் சம்மேளனத்தினைச் சேர்ந்த டாக்டர் அருணாச்சலம் அவர்கள். சார் வணக்கம். மருத்துவர்களினுடைய பாதுகாப்பு குறித்து மத்திய அரசு சமீபத்தில் நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டார்கள். அது முழுவதுமா அமல்படுத்தப்பட்டு விட்டதா? வணக்கம். ஹலோ சார், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 48A ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் பிரகாரம் மருத்துவமனை வளாகத்திற்குள் மருத்துவரையோ சக மருத்துவ பணியாளர்களையோ அல்லது மருத்துவ உபகரணங்களையோ மருத்துவமனையோ தாக்குதலுக்கு உட்படுத்துபவர்கள் மீது வழக்கு பதிந்தால் 3 வருட கடுங்காவல் தண்டனையும் பிணை இல்லாத வழக்கும் அதில் பதியப்படும் என்பது ஏற்கனவே இருந்து வரும் ஒன்று. இதன் கீழ் ஒரு விஏஓ ஒருத்தர் தன்னுடைய அம்மாவைக்கு ஒழுங்காக வைக்க முடியவில்லை என்று மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தி முதல் அரசு பணியாளர் தண்டனை பெற்றிருக்கிறார் என்பது தமிழக மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எந்த தனியார் மருத்துவமனையோ அரசு மருத்துவமனையோ அந்த வளாகத்திற்குள் மீது கை வைத்தால் சட்டத்தின் மீது இரும்பு கரம் பாயும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள். ஏனென்றால் ஒரு எமோஷன்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் உள்ள அரசாய் உள்ள உட்காரக்கூடாது. இது அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டுக்கு அரசாங்கம் முன்னிலை எடுத்து செய்த ஒரு சட்டமாகும். இது நடைமுறையில் உள்ளது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சார், இந்த விவகாரத்துல தன்னுடைய தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கல அப்படிங்கிற காரணத்தினால அந்த இளைஞர் கத்தியால் குத்தியதா சொல்லப்படுது. அது இல்லாம வழக்கமாக மருத்துவரை பார்க்க வரக்கூடிய ஒரு நபர் அட்டெண்டர் என்கிற முறையில தான் அவரை மருத்துவரை பார்க்க அனுமதிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இதுல நீங்க சொல்ற மாதிரி எந்த உள்நோக்கத்துடனும் வந்திருந்தால் தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொதுவாவே உலகம் பூரா இப்ப மருத்துவர்கள் மேல மருத்துவமனை வளாகத்துக்குள்ள அங்க தாக்குதல் நடைபெறதுங்கிறது எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை டீசெண்டா என்ன பண்ணுவாங்க, சாலை மறியல பண்ணி அந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்றது இப்ப சமீபம் நடந்துட்டு இருக்க விஷயம். இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, மருத்துவமனைக்குள்ள வந்துட்டாங்கன்னா மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்தா அதுல அவங்க நல்லாகி போறது மட்டும்தான் மருத்துவர்கள் செய்யணும். எவ்வளவு மோசமான நோயில கொண்டு வந்தாலும், எவ்வளவு காயம் இருந்தாலும், எந்த நோயாளிக்கு இருந்தாலும் மருத்துவர் காப்பாற்ற கடமைப்பட்டவர் போல ஒரு மக்களிடையே இருக்கிறது. இந்த நபர் இந்த சம்பவத்தில் வந்தவர்கள் வட இந்தியர்கள் கேட்டேன். மொழி பிரச்சனை சற்று இருந்திருக்கு. மருத்துவர்களும் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தளவுல அந்த மருந்து எத்தகையது, அந்த மருந்துக்கு என்ன பக்க விளைவு ஏற்படும், இந்த மருந்தை ஏன் தர்றோம், இந்த மருந்தை எவ்வளவு நாள் தர்றோம்னு சொல்லாம எந்த மருத்துவரும் ஆரம்பிக்க மாட்டாங்க. அதே நேரத்துல இந்த மருந்துகளை கொடுத்தா உங்க அம்மாவுக்கு அந்த நோய்களுக்கு குணமாகிவிடும் என்ற உத்தரவாதமும் எந்த மருத்துவரும் தரமாட்டார்கள். ஆனா இதெல்லாம் எழுதி வாங்கிட்டு பண்ணி போதும் தன்னுடைய தாய்க்கு சிகிச்சை ஒழுங்கா ஒரு நோயாளி மருத்துவரை தாக்குன ஒரு மனநோயாளியை தான் நான் இதுல பார்க்க முடியுது. ஏன்னா இதுல மருத்துவருடைய பக்கத்துல எந்த விதமான தவறு இருக்கிற மாதிரி தெரியல. அதிக எதிர்பார்ப்பு மக்களிடையே இருப்பது அது இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் தொடர்புடையவருக்கு இருந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய அனுமானமாக இருக்கிறது. மிக்க நன்றி டாக்டர் அருணாச்சலம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்திலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், இப்போ மருத்துவமனை வளாகத்தை பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? சிசிடிவி உள்ளிட்டவை முழுவதுமாக பொருத்தப்பட்டிருக்கிறதா? தொடர்ந்து கைது செய்யப்பட்ட விக்னேஷிடம் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க. கைது செய்யப்பட்ட விக்னேஷ் பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர். டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்திருக்கிறார். வீட்டில் காய்கறி வெட்டக்கூடிய அந்த கத்தியை எடுத்து வந்துதான் தற்பொழுது மருத்துவரை அவர் கத்தியால் குத்தியிருக்கிறார். அந்த கத்தியை காவல்துறை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து மருத்துவமனை வளாக பாதுகாப்பு குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கேட்டபோது ஒரு முறையான பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக இந்த கத்தியை அவர் மறைத்து வைத்திருந்தது யாருக்கும் தெரியவில்லை என்றும், வழக்கம் போல அவருடைய தாயாருக்கு சிகிச்சை அளிக்கும் போது தாயாரோடு அட்டெண்டராக இந்த விக்னேஷான் வருவதாகவும் அது போன்றுதான் வந்ததாகவும், திடீரென்று மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து மருத்துவரை குத்தியதை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கார். தொடர்ந்து சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்டவைகள்லாம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஏற்கனவே செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் ரோந்து பணிக்காக காவல்துறையோட பாதுகாப்பும் தினசரி பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கார்.
சம்பவம் குறித்து கூடுதல் ஆணையர் தெரிவிக்கும் போது தொடர்ந்து மற்ற மருத்துவமனைகளுக்கும் தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த மருத்துவமனை மட்டுமல்லாமல் மற்ற மருத்துவமனைகளுக்கும் காவல்துறையுடைய பாதுகாப்பு தனியார் செக்யூரிட்டியோட பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கார். கைது செய்யப்பட்ட விக்னேஷிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர் டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்திருக்கார். வீட்டில் காய்கறி வெட்டக்கூடிய அந்த கத்தியை வைத்துதான் இந்த மருத்துவரை குத்தியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மருத்துவருக்கு அறுவை சிகிச்சை முடிந்திருக்கிறது. 7 இடத்துல கத்தி குத்து விழுந்திருக்கிறது. தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. கோகுல், மருத்துவமனை வளாகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் பாதுகாவலர்களினுடைய பாதுகாப்பு அல்லது காவல்துறையினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா ஒரு நபர் மருத்துவரை பார்ப்பதாக வந்து சொல்லி அவரை கத்தியால் குத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஈஸி ஆக்சஸ் அப்படிங்கிறது மருத்துவமனையில் இருக்கா கோகுல்? நிச்சயமா, அதாவது பெரிய மருத்துவமனையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையா இருக்கட்டும், ராயப்பேட்டை, கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனையில் பெரிய மருத்துவமனைகளில் காவல்துறையுடைய ஒரு கட்டுப்பாட்டு அறையை, அதாவது அவுட் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு காவல் நிலையமே செயல்பட்டு வருகிறது. அதே போல கிண்டி மருத்துவமனையிலையும் தற்போது புதிதாக தொடங்கப்பட்டிருப்பதால் அது போன்ற ஒரு அவுட் போஸ்ட் இல்லாத நிலையில், ஆனால் தினசரி ரோந்து பணிக்கென்று காவல்துறை வந்து இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் மருத்துவமனை வளாகத்திற்குள்ள தனியார் பாதுகாவலருடைய பாதுகாப்பு தான் போடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு தளத்திலையும் தனியார் பாதுகாவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுறாங்க. அவர்கள் தான் உள்ளே அட்டெண்டர் யார் உள்ளே செல்வது என்பதை சோதிப்பது, உள்ளே அனுமதிப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. இதே போன்று இவர் 6 மாத காலமாக இந்த விக்னேஷுடைய தாயாருக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென அவருடைய நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர் கூறியதை அடுத்துதான் அதில்